Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. கரூர் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலினுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமிக்கும் இடையே காரசார விவாதம் நடைபெற்ற நிலையில் அதிமுகவினர் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தகவல்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், அதிமுகவினர் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறாரா அல்லது பேரவை வளாகத்திலேயே அவர்கள் மீண்டும் அதிமுகவினர் தர்ணாவில் ஈடுபட போகிறார்களா? அது குறித்த விவரம் என்ன இருக்கு? எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரும் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்ற எல்லைக்குட்பட்ட பகுதியில் எதிர்க்கட்சி தலைவருக்கும் அந்த எம்எல்ஏக்கள் அமர்வதற்கும் ஒரு இடம் இருக்கிறது. அது தமிழக சட்டமன்றத்தால் கொடுக்கப்பட்ட இடம். அந்த இடத்தில் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் அமர்ந்து ஆலோசனையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிமுகவுடைய பிரதான கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக அடுத்ததாக விவாதத்தில் பங்கேற்க உள்ளது. அந்த விவாதத்தில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து சட்டமன்றத்தில் தங்களுடைய பதிவை செய்துவிட்டு அடுத்ததாக அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய விவாதத்தில் தற்போது இந்த விவாதம் முடிச்ச உடனே சபாநாயகர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னாரு. அதாவது அந்த சம்பவம் 27ஆம் தேதி சம்பவம் நடைபெற்ற பிறகு ஒரு சில தினங்களில் எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது நடிகர் விஜய் 4-5 கூட்டங்களை நடத்தியதிலிருந்து பாடம் கற்றிருக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருந்தார். நடுநிலையோடு பேசியிருந்தார். ஆனால் தற்போது அரசு மீது குற்றம் சாட்டுகிறார் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை சபாநாயகர் சொன்னார். அது மட்டும் இல்லாம அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்றத்தை பொறுத்தவரை ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட மற்ற உறுப்பினர்களும் இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்றதால் அவர்கள் அதிமுக உறுப்பினராக கருதப்படுவார்கள். ஆனால் இந்த வெளிநடப்பில் ஓபிஎஸ் மற்றும் அவருடைய கூட இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 4 பேரும் அவைக்கு வெளியில் வராமல் உள்ளேயே அமர்ந்து அவை நடவடிக்கையில் பங்கேற்று வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் இந்த விவாதம் நடைபெறுவதற்கு முன்பாகவே செங்கோட்டையன் சட்டமன்றத்திலிருந்து வெளியில் சென்று விட்டார். அதாவது அதிமுகவை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கு முன்பாகவே செங்கோட்டையன் தன்னுடைய இருக்கையில் இருந்து வெளியில் சென்று விட்டார். இன்னமும் சட்டமன்றத்திற்கு உள்ளேயே வராமல் இருக்கிறார். அவர் கருப்பு பட்டை அணியாமலும் இருக்கிறார். ஓபிஎஸும் கருப்பு பட்டை அணியாமல் அமர்ந்தது பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் அணியை சேர்ந்த எம்எல்ஏக்களுக்கு கேள்வி நேரத்தில் பேசுவதற்கான வாய்ப்பும் இந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு கொடுக்கப்பட்டதை நம்மால பார்க்க முடிகிறது. இந்த நீண்ட விவாதத்துல முதலமைச்சரோ அல்லது மற்ற அமைச்சர்கள் பேசும்போதோ நடிகர் விஜய் பெயரை ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை. தமிழக வெற்றி கழகம், அந்த கட்சி தலைவர், அதே போல பொதுச் செயலாளர் என்று மட்டுமே பேசியதை நம்மால் பார்க்க முடியும். அமைச்சர் வேலு மட்டும் பேசும்போது ஒரே ஒரு இடத்துல விஜய் பெயரை பயன்படுத்தினாரு. அதே மட்டும் இல்லாம தற்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த செல்லுப்பெருந்தகை, அவர் எம்எல்ஏவா இருக்கிறார். அவர் தற்போது பேசுகிறார். தமிழ்நாட்டின் சார்ந்த அதிகாரிகள் விசாரணை குழுவில் இடம்பெற கூடாது என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இந்த வேதத்தை நாம் அனுமதிக்க கூடாது எனவும் உச்சநீதிமன்றத்தில் இதில் தலையிட வேண்டும் எனவும் சொல்லியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் உச்சநீதிமன்ற அமர்வு தற்போது ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறார்கள். அந்த குழுவில் தமிழகத்தை சேர்ந்த அதிகாரிகள் இருக்கக்கூடாது. ஆனால் தமிழக கேடர் ஆபீசர்ஸ் இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதை நீங்கள் கேட்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கு வேதனைக்குரிய ஒன்றாக இது அமைந்திருப்பதாகவும் சட்ட ஆலோசனை பெற்று உச்சநீதிமன்றத்தை இது நிச்சயம் அணுகும் என முதலமைச்சர் முக்கியமான செய்தி சொல்லியிருக்கிறார். என்று சொன்னால் இந்த தீர்ப்பிற்கு பிறகு முதலமைச்சர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்பாக நீதிமன்றத்தை நாடும் சட்ட ஆலோசனையை பெற்று உச்சநீதிமன்றத்தை நிச்சயம் தமிழக அரசு அணுகும் எனவும் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு வேதனைக்குரிய ஒன்று என்றும் சொல்லியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் இந்த எஸ்ஐடியில தமிழக ஆபீசர்ஸ் யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னதை ஏற்றுக்கல என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஓய்வு பெற்ற நீதிபதி குழுவில் அமைக்கப்பட்டதை தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் இடம்பெறக்கூடாது என்று மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு சொல்லியிருந்தது. அதற்கு தமிழக முதலமைச்சர் ஒரு முக்கியமான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today.